Hi 10th students, exercise 1.5 ஃபஸ்ட்டில் ஒரு 5 subdivision இருக்குது. ஸோ என்ன சம்னா யூஸிங் த ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜி. ஸோ எஃப்பும் ஜியும் ஒரு ஃபங்க்ஷன் given below. Find f dot g and g dot f. f dot g and g dot f. ஸோ நீங்கள் வந்து f dot gயும் g dot fம் கண்டுபிடிக்கணும். செக் whether f dot g equal to g dot f. ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரெண்டும் ஈக்குவல்டா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், f of x equal to x minus 6, g of x equal to x square. இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ f of x கொடுத்துருக்கிற சம் f of x equal to x minus 6, g of x equal to x square. இதான் ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்கணும். எஃப் டாட் ஜி எப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இது நல்லா போட தெரியணும். முதல்ல எஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் டாட் ஜினா என்ன அர்த்தம்னா எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ எஃப் நமக்கு ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியும். எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு சம்மில் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதில் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போடணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணுறேன், ரொம்ப டீப்பாக கவனிங்க. நெக்ஸ்ட்டு ஸோ ஜி ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்தால் எக்ஸ் மைனஸ் 6 போடுறீங்க. அதாவது எக்ஸ் வந்தால் எக்ஸ் மைனஸ் 6. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்தால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6. எக்ஸ் வர்ற இடத்துல என்ன பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர், அவ்வளோதான். இதுதான் எஃப் டாட் ஜி. ஸோ இது ஃபஸ்ட்டு. இது ரெண்டாவது பாட்டு ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜி டாட் எஃப் அப்படின்னா எஃப் டாட் ஜினா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் போட்ட மாதிரி ஜி டாட்டுக்கு ஜி எஃப் ஆஃப் எக்ஸ் போடணும், அவ்வளோதான். இது தெரிஞ்சால் சம் செஞ்சிடலாம். அப்போ ஜி எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, எக்ஸ் மைனஸ் 6, எக்ஸு மைனஸ் ஜி 6. ஸோ ஜி எக்ஸ் வந்தால் எக்ஸ் ஸ்கொயர் வருது, எக்ஸ் மைனஸ் 6 வந்தால் இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிட வேண்டியதான். எக்ஸ் மைனஸ் 6 தான் ஸ்கொயர் அப்படின்னு வருது. ஸோ ரெண்டும் பார்த்தாலே தெரியுது, இது வேறு இது வேறு. அப்போ எஃப் டாட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் முடிச்சிடலாம். அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு 2/x, தென் ஜி ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். எஃப் டாட் ஜி போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு, சரிங்களா. அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, 2x ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ எக்ஸ் வந்தால் 2/xன்னு போடணும். அப்போ 2 இந்த டேம் போடணும், 2/2x ஸ்கொயர் மைனஸ் 1, அவ்வளோதான். அதேமாரி ஜி டாட் எஃப் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ அப்போ ஜி எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, 2/2x. ஸோ இங்கே எக்ஸ் வந்தால் 2x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு போடுவீங்க. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2/x போடணும், வேறு ஒன்றும் கிடையாது. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் வந்தால் 2x ஸ்கொயர் மைனஸ் 1, எக்ஸை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க 2. அப்போ இந்த இடத்துல 2x ஸ்கொயருக்கு 2/x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 2/xஐ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ 2 இன்ட்டு 2 உள்ள கொண்டு வந்தீங்கன்னா 4/x ஸ்கொயர் மைனஸ் 1, தென் 8/x ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 8 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ இது எஃப் டாட் ஜி. ஸோ எஃப் டாட் ஜி, இது ஜி டாட் எஃப், ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இல்லை. அப்போ எஃப் டாட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். ஸோ செகண்ட் சம் முடிஞ்சுது. அடுத்து தேர்ட் சம் எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் 6 டிவைடு பை 3, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ என்ன, எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்கணும். எஃப் டாட் ஜி மீன்ஸ் எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ தென் எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, 3 மைனஸ் எக்ஸ். ஸோ இதுதான். அப்போ எக்ஸ் வந்தால் எக்ஸ் ப்ளஸ் 6/3 போடுறீங்க. அப்போ எக்ஸ் வர இடத்துல
3 minus x பண்ணும். அப்போ 3 minus x plus 6 divided by 3. தென் ஸோ இதையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா 9 minus x, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடணும், டிவைட் பை 3. இது எஃப் டாட் ஜி. அதே மாதிரி ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜி டாட் எஃப் மீன் ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ், இதுதான். அப்போ ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடு பை 3. ஸோ எக்ஸ் வந்தால் 3 மைனஸ் எக்ஸ் போடுறீங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக இதை தூக்கி போடணும். ஸோ 3 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு ப்ளஸ் 6 டிவைடு பை 3. ஸோ இப்போ இது எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 9 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 6 டிவைடு பை 3. இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 3s are 9. இந்த மைனஸை உள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் எக்ஸு, இது மைனஸ் 6. ஸோ தென் 3 9ல் 6 போனால் 3 மைனஸ் எக்ஸு டிவைடு பை 3. ஸோ எஃப் டாட் ஜி, இது ஜி டாட் எஃப். ஸோ எஃப் டாட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சம், f of x equal to 3 plus x, g of x equal to x minus 4. So f dot g கண்டுபிடிச்சிங்கன்னா f into g of x. So f into g of x, f into g of x என்னது x minus 4, x minus 4. So f of x 3 plus x, 3 plus x. அப்போ இங்கே x வந்தால் அங்கே x, இங்கே xக்கு பதிலாக x minus 4 வந்திருக்கு. இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 4 போடுறோம். 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4. ஸோ 7. அப்போ 7 ப்ளஸ் எக்ஸு இல்லை எக்ஸ் ப்ளஸ் 7. தென் ஜி டாட் எஃப் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எவ்வளவு, 3 ப்ளஸ் எக்ஸ், 3 ப்ளஸ் எக்ஸ். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்தால் எக்ஸ் மைனஸ் 4. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் எக்ஸ் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4. தென் எக்ஸு மைனஸ் 1. ஸோ இதுதான் எஃப் டாட் ஜி, இது ஜி டாட் எஃப். ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, இல்லை. அப்போ எஃப் டாட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம். So fifth sum, so f dot g equal to f into g of x. So practice பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இது எழுதுறது தெரிஞ்சிரும். So f into g of x, f into g of x என்னது 1 plus x. அடுத்தது இதை பார்க்கணும். x வந்தால் 4x square minus 1 வருது. அப்போ அந்த xக்கு பதிலாக 1 plus x பண்ணணும். தென் 4 1 plus x ஸ்கொயருக்கு ஸ்கொயர் minus 1. ஸோ ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல ஸ்கொயரை முடிப்போம். a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி, ஏயும் பியும், அதாவது இது ஏ இது பி, அப்போ எக்ஸுன்னு வரும். சரிங்களா, -1. இது அப்ரிவேஷன் தெரியணும். a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். இப்போ 4 உள்ளே கொண்டு போகிறேன். 4 எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். 4 1s are 4 plus 4x square plus 8x minus 1 வரும். தென் இந்த 4 இந்த minus 1 3. அப்போ 4x square plus 8x plus 3. ஸோ இதுதான் f டாட் ஜி. இதேமாரி ஜி டாட் எஃப்க்கு ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸு அப்படி போட்டிங்கன்னா ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 4x ஸ்கொயரு மைனஸ் 1. ஸோ எக்ஸு வந்தால் 1 ப்ளஸ் எக்ஸ் வருது. ஸோ இங்கே 4x ஸ்கொயர். அப்போ 4x ஸ்கொயர் 1 இருக்கு இல்லையா, 1 மைனஸ் ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 1 கேன்சல். ஸோ 4x ஸ்கொயர்னு வரும், 4x ஸ்கொயர். ஸோ இது வந்து ஜி டாட் எஃப். ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, இல்லை. அப்போ எஃப் டாட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். அவ்வளோதான்.